எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம malayamala.comல ஒரு ஸ்பெஷலான பிளேபேக் சிங்கரை இன்டர்வியூ பண்ண போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்ப 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 அழகான வாய்ஸ் உள்ள ஒரு சிங்கர். நிறைய ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு, நிறைய டாப் மியூசிக் பாடியிருக்காரு. இவர் என்ன சாங்லாம் பாடியிருக்காருன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க யாருன்னு. உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க நான் விரும்புறேன். சம்திங் சம்திங், ஜல்சா, ராரா இப்படி போன்ற ஒரு பயங்கர ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்திருக்காரு. ஓகே, நீங்க இந்த டைம்ல கெஸ் பண்ணிருப்பீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. we are going to meet on only very versatile singer Mr. Tippu. Welcome to the show, Tippu. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட அழகான வாய்ஸ்ல ஒரு பாடல் பாடி எங்களுக்காக ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனம். So you are a very versatile singer. ரொம்ப மாடர்ன் சிங்கர், எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லா ஸ்டைல்ஸ் என்ன பாடுவீங்க. உங்க லைஃப்ல வந்து மியூசிக் எங்க இருந்து ஆரம்பிச்சது? Actually I was doing my schooling at the time. Actually I was doing my 5th or 6th. I was learning violin from one Mr. Manavalan ஒருத்தர்கிட்ட, classical, Carnatic classical, and later ஒரு 10th படிக்கச்சே I met with an accident, and அந்த particular timeல வந்து I was forced to rest for a year, almost a year actually. So அப்போ ஃப்ரீயா இருக்கச்சே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு my parents they thought like I can learn something, and my music master that time he suggested me that உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஃபில்மாட்டிக்கா கொஞ்சம் சினிமாட்டிக்காகவும் இருக்கும், கொஞ்சம் கிளாசிக்கலோட கர்நாடிக்கோட உங்களுக்கு ஃபிலிம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். you were suggesting me that time. I never thought I'll become a singer first of all. So it all started there, and they are doing a lot of jingles that time. His name is Vivek Shekhar Narayanan, and now he has changed his name. He is also a singer now, Vivek Narayan actually. And avaroda jingles and a lot of title songs na paadirukken. Parallel he introduced me to one Mr. T.S. Muralidharan. He is the one who really because of him I'm here actually. So அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா மியூசிக் கேரியர் எனக்கு கிடையாது டெஃபினட்டா. ஸோ it all started there, and அதுக்கப்புறம் பட் உங்களுக்கு எப்பவுமே ஃபிலிம்ல பாடணும்னு ஆசை இருந்ததா, இல்லைன்னா அவங்க இன்ஸ்பயர்? இல்லை, அப்படின்னு ஆசைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஃபிலிம்னா ஒரு இட்ஸ் a huge media, and சக்ஸஸ் ரொம்ப ரிமோட் ஆக்சுவலாக அதில். அண்ட் அன்லஸ் அண்ட் ஒரு லக்கி you can't make it. ஸோ அது ஒரு ஃபியரும் இருந்தது, பிகாஸ் பீங் a traditional normal orthodox family, and that too from a very normal middle class. சரி, அந்த மைண்ட் தெரியும். அந்த மைண்ட் செட் எப்படின்னா இட் வில் பி லைக் யூ cannot do, அந்த ஒரு ஷெல்குள்ளே தான் இருக்கும். And my parents luckily they said okay, you just give a try, if you succeed then it's left to you அப்படி சொல்லிட்டாங்க. So it all started there, album song, and I used to do a lot of tracks for Mr. T.S. Muralidharan. He was doing ஒரு ஹிந்தி ஆல்பம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் 16 வயது நிலைன்னு ஒரு ஆல்பம் பண்ணிட்டு இருந்தாரு மனோஜ் பாரத்ராஜ் அவர். அதுக்கப்புறம் காதலிசம் விக்ரம் அண்ட் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு ட்ராக்லாம் பாட. அந்த ஒரு ஆல்பம்ல பாட வரது மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, சிங்கர் ஸ்ரீனிவாஸ். ஹீ கேம் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் ரீடிங் த லிரிக் ஃபார்ம். அப்போ வந்து இவர் ஆஸ்கிங் இந்த ட்ராக் யார் பாடினான்னு கேட்டாரு. நான் தான் பாடினேன் சார். Then he said, he asked me whether are you interested in singing for Rahman? I said, who will say no to that? And அந்த இதுல வந்து எல்லாமே ஒரு எல்லாமே வச்சு ஒரு டெஃபினட்டா உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். சும்மா ஒரு ஜென்ரல் நார்மல் வேர்ட் மாதிரி எனக்கு தோணித்து ஆக்சுவலா அப்போ. ஆனா ஸ்ரீனிவாஸ் வந்து அது எப்படி சொன்னார் தெரியல, நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல அதை பத்தி. நான் அப்போ I thought okay fine, one more word of commitment, that's it அப்படி நினைச்சிட்டு விட்டுட்டேன். And he kept up his word. He called me like ஒரு 11:30 இருக்கும் நைட், 10 o'clock, 99 December 17th, it was a Friday. He said, come immediately to Rahman studio. Sir விளையாடாதீங்க சார். ஏய் வாடா, நீ யோசிக்க கொடை கிளம்பி. that time I didn't even have some money, it was like அப்படி இப்படிலாம் ஒரு 60 rupees தேடிண்டு I just went into the studio. So it all started there, 99. So and after that it's all like it's all a miracle for me. What's the first song you recorded properly, official or movie? See, that particular song was for the movie Pukar, Hindi. And myself and 2 more singers like Karthik, then Srinivas,
ஆனால் உள்ள என்ட்ராச்சேவே வந்து இட் வாஸ் நாட் லைக் எ நார்மல் திங். எல்லாம் பாலிவுட்டே இருந்தாங்க, லைக் ராஜ்குமார் சந்தோஷி, போனி கபூர், ஜாவ்தா சார் அண்ட் ரஹ்மான் சார் ஆஃப்கோர்ஸ். அண்ட் இதில் பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் உள்ள போச்சே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐம் சீயிங் ஹரிணி தேர். So அப்படிதான் என்னோட சிங்கிங் கரியர் ஆரம்பிச்சு. அந்த சாங் நீங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண சாங் ஞாபகம் இருக்காங்க? वतन जो सदा दे, वतन जो पुकारे, वतन पर निछावर ये तन मन हमारे, ओ भारत माता तेरी कसम रहेंगे रखवाले, रारा तरारे रारा तरारे रारा तरारा रारा सीता ना 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 goes like that. It's a ஒரு பேட்ரியாட்டிக் சாங் மாதிரி அது. So how lucky the first song அந்த ரஹ்மான் சார் ரெக்கார்ட் பண்ணும்போது? I don't know how I'm lucky because அந்த நாள் இல்லைன்னா என் கரியரே கிடையாது சீரியஸ். ஏன்னா people still used to relate that only. Actually ரஹ்மான் சார் கிட்ட பாடணும்னு தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக, பிகாஸ் me and Karthik we started together. So it was like an identity for us. Identityனா ப்ராப்பர் ஐடென்டிட்டி. Like there is no sort of யாருமே என்ன பாட்டு பாடுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, சார் நீங்கள் ரஹ்மான் சார்ட்ட பாடுறீங்க. அப்படி தான் வந்து எங்களுக்கு our career started actually. So we are more than lucky we can say. ஸோ நீங்கள் ரஹ்மான் சாருக்கு மட்டும் இல்லை, ராஜா சாருக்கு சொல்லணும், நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க ஆக்சுவலியா. அவரோட ஒன் ஆஃப் ஃபேவரட் சிங்கர் கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி ஆச்சு? அண்ட் வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் சாங்? மை ஃபர்ஸ்ட் தமிழ் சாங் வாஸ் ஃபார் த மூவி விரும்புகிறேன். நிஜமா நிஜமே, இட்ஸ் அ ப்ராப்பர் மெலடி டூட் வித் சாதனாஜி. அண்ட் அந்த மூவி கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, வி யூஸ் டு சிங் லாட் ஆஃப் சாம்பிளிங் ஃபார் ஹாரிஸ். So he was doing Majnu that time, and Minale was in the pipeline, and we thought Majnu was going to be his first, and Minale வந்து it took off early, and it really rocked the total industry that time. And I am lucky because I did all the tracks for him. அப்போ track பாடி ஓ மாமா and வெண்மதி வெண்மதி ரெண்டுமே அப்போ of course my I can say one of my career best song I can say that. And so இதுக்கு நான் track தான் பாடினேன். He was such a he had such a good heart. He said okay fine, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வரைச்சு புது வாய்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை, நீ accepted that. And somebody else also sang that actually. ருக்மா ராத்தோடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா you can find some lines அவரோடது. So he said ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, ஸ்டுடியோக்கு வா. So I just went there and he said man, this is your song, do it properly, give your 10% to that and more. And அப்படிதான் அந்த ட்ராக் எனக்கு த்ரூ ஆச்சு. ஸோ ஐ கேன் சே லக்கி டு த கோர், பிகாஸ் ஒரு சக்ஸஸ் மூவியில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், அண்ட் சக்ஸஸ் மூவியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆல்பமில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், அதில் 2 பாட்டு பாடுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு மிடில் கிளாஸுக்கே ஒரு வீக்னஸ் அதுதான். எப்படின்னா சக்ஸஸ் இல்லாமல் அவங்களோட கரியர் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஃபியர் இருக்கும் த்ரூ அவுட், வருமா, பிகாஸ் இன்செக்யூர்டாக டெஃபினட்டாக ஃபீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா I have 2 sisters, elder and younger. So commitment to the core. ஏதாவது ஒன்று நான் இங்கேயா ஃபெயிலியர்னா லாஸ்ட், அவ்வளோதான், ஃபேமிலி காணும், அப்படி இருக்கும். ஸோ இது வந்து இட் வாஸ் லைக் அ ப்ராப்பர் லான்ச்சிங் பிளாட்ஃபார்ம் வித் தீஸ் 2 ஹிட்ஸ். நான் தேவா சாருக்கு ஆக்சுவலாக விரும்புகிறேன் படத்தில் நான் முதல்ல பாடினேன் ஆக்சுவலாக. ஆனாலும் எனக்கு ரிலீஸ் ஆனது வந்து மின்னலே. ஸோ ஐ கேன் சே விரும்புகிறேன் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2003 ரிலீஸ் ஆச்சு எனக்கு. வெண்மதி வெண்மதி வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து நீங்க பாடி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. வெண்மதி வெண்மதி என்னில் நீ வானுக்கமேகத்துக்கா சொல்லு, வானம் தான் உன்னுடைய இஷ்டம் என்றால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம், உனையின்றோடு நான் மறப்பேனே, நான் மறப்பேனே, உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் துன்பம் வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து எல்லா சிங்கர்ஸ்க்குமே வந்து லைஃப்ல ஒரு வாட்டி வந்து ரஹ்மான் சாருக்கும் ராஜா சாருக்கும் பாடணும்னு ஆசை இருக்கும். நீங்க வந்து 2 பேருக்குமே பாடிட்டீங்க. அந்த ராஜா சாருக்கு நிறைய பாடல்கள் பாடிருக்கீங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஆக்சுவலா வித்யாசாகர் சார் அண்ட் ராஜா சார் வந்து இட் வில் பி லைக் a ஸ்கூல். யூ கேன் only learn. ஒரு ஒரு பணத்துக்காகவோ இல்லை அந்த ஒரு தாட்டே வராது. ஏன்னா ஒரு ராஜா ரெக்கார்டிங்னா மைண்ட் இன்னும் ஒரு பயங்கர ஓப்பன் அப் ஆகிடும். வி வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ டுடே அப்படின்னு. அண்ட் இது வரைக்கும் ஐ ஹவ் sung around some 180 songs for till now. அண்ட் அந்த ஒரு சாங்ல கூட நான் இதை கற்றுக்காம வந்தேன் எனக்கு கிடையாது. எல்லா சாங்லையும் இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அண்ட் சிங்கர்ஸ்க்கு அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மியூசிஷியன் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணலான்றது ஒரு இது இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து they are of course they are legends actually. And at the same time ஒரு
நமக்கெல்லாம் ஆஸ் அ சிங்கர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய அசர்ட் ஆக்சுவலாக. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் டு பி ஸ்பெசிஃபிக்னா ஐ கேன் சே 1 or 2 லைக் ஸ்ரீராமராஜம் இந்த மூவில வந்து ஒரு சாங் கலையா நிஜமான ஒரு சாங், அது மறக்கவே முடியாது. அது அகைன் ஏன்னா அஃப்கோர்ஸ் சினிமா வந்து ஒரு ஃபீல் ஓரியன்டா ஒரு சாங்கை பார்க்கணுன்றது அப்படின்றது ஹி ஒன்லி டாட் மீ ஆக்சுவலி. எப்படின்னா நான் முதல்ல பாடிட்டேன், வாசு சார் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டார் வாய்ஸ் ஃபுல்லாக. அண்ட் ஹி செட் திப்பு சார் வந்து கேட்டோம், சார் கேட்டார்னா கேன் லீவ். சார் உள்ள வந்தார் கேட்டுட்டு, அரே என்ன சொல்லிட்டான் அப்படியே டியூனை பாடிருக்க, இமோட் பண்ணவே இல்லை நீ, அப்படியே அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டியூனை மட்டும் அழகாக பாடிருக்க. ஐ தாட் நான் ரொம்ப நல்லா பாடி நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் உள்ள நான் ஒரு பயங்கர பில்டப்லாம் கொடுத்து சார் வந்து கேட்டோன்னே வெரி குட் அப்படியே சொல்லுவாருன்னு வந்து கேட்டேன், அரே நீ டியூன் அப்படியே பாடித்தேன் நீ அப்படி இல்லை அப்படி சொல்லவே இல்லை நான். ஹனுமன் இவ்வளோ சிரிச்சு நான் பாடுவார். ஆக்சுவலாக ஹீ இஸ் ஃபீலிங் லைக் somebody has taken ராமா இஸ் ஜஸ்ட் லெஃப்ட் சீதா தட் அப்படி சும்மா கேஷுவலாக விட்டுட்டாரு. அந்த ரொம்ப இமோட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறாரு. நீ என்னடானா பாடம் நல்ல வேலை சீதா போனான்ற மாதிரி பாடிருக்கேன். தென் ஹி செட் இப்படி பாடக்கூடாது நான் சொல்ற மாதிரி பாடுன்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டைல் சொல்லி கொடுத்தாரு. கலையா நிஜமா வைஷ்ணவ மாயா అవునా కాదా ఓ ముని వరియా జరిగేదే இப்படி வரும் அந்த பாட்டு. பட் நான் அப்படியே பாடிட்டேன். பட் ஹி ஜஸ்ட் கேம் என்னடா அப்படியே பாடிருக்கேன் இப்படி பாடக்கூடாது சொல்லிட்டு சார் கலையா நிஜமா வைஷ்ணவ மாயா అవునా அந்த டைனாமிக்ஸ்லாம் கொஞ்சம் மாறணும், அழற மாதிரி இருக்கணும். அப்போ கூட எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல. பாடி முடிச்சு சரி நம்பர் பாடிட்டு வந்துட்டேன். ஆஃப்டர் ஒரு 3-4 months கழிச்சு மூவி லான்ச் ஆன அப்புறம் ஒரு நாள் திடீர்னு விஷுவல் பார்த்தேன் டிவியில். நானா பாடினேன்னு இருந்தது எனக்கு. பிகாஸ் அவ்வளோ ஒரு விஷுவலுக்கு அப்படி இருக்கும், வெரி க்ளோஸ் டு தட். அண்ட் அவரு அந்த ஹனுமனே பாடின மாதிரி தான் இருக்கும். அது எப்படி வந்துடும், அது இட்ஸ் லைக் ஸோ ஹேப்பன்ஸ் லைக் ரமன் சார்கிட்டயும் சரி அண்ட் வித்யாசாகர் சார் அண்ட் as well as ஏன்னா அது சம்திங் வில் ஹேப்பன். ஏதோ ஒரு இன் பிட்வீன் ஏதோ ஒரு வந்துடும் அந்த மெலடிக்குள்ள. இட் வில் டேக் யூ தேர் ப்ராப்பர்லி. அது நம்ம அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி பாடினாலே போகிறோம். எக்ஸ்ட்ராவா பண்ணா காமெடியா தான் ஆயிடும். பட் அவங்க சொல்லி கொடுத்த அப்படியே பாடினாலே இட் வில் கன்வே த ப்ராப்பர் எசன்ஸ் ஆஃப் தட் மூவ் ஆக்சுவலி. நீங்க ராதா சாருக்கு பாடின பாடல் கேட்கலையோ கேட்கலையோ கஸ்தூரி மான் படம் நினைக்கிறேன். இட்ஸ் a very nice song. கேட்கலையோ கேட்கலையோ கண்ணனது கானம், கேட்கலையோ கேட்கலையோ கண்ணனது கானம், என்னை விட்டு எங்கே போனாலும் இந்த உள்ளம் மட்டும் உன்னை விட்டு எங்கும் போகாது. கேட்கலையோ கேட்கலையோ கண்ணனது கானம். பாடுறதெல்லாம் தவிர வந்து நீங்க பயங்கரமா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தியா பயங்கரமா நிறைய கிண்டல் பண்ணுவீங்களாமே. யாரோ இல்லாத சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. பட் அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் டு பி லைக் ஒர்க்ல மட்டும்தான் ஒரு பயங்கர சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற நேரத்தில் பயங்கர ஜாலி தான் நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ, ஐம் நாட் ஷுர். பட் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஷார்ட் படம் ஐ கேன் சே டக்குன்னு கோவம் வந்துடும் எனக்கு. ரெண்டுமே ஒரு மாதிரி என்ன சொல்றது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது. திடீர்னு பார்த்தா பயங்கர ஜாலியா பிளேஃபுல்லா போயிடும், சில நேரத்தில் டக்குன்னு கோவம் வந்துடும். இந்த சீரியஸான கெரியருக்குலாம் நடுவில் எப்படி வந்து நீங்க ஹரிணியை இம்ப்ரெஸ் பண்ணி? லவ்லாம் இல்லை ஆக்சுவலா வந்து வி ஜஸ்ட் saw each other. நான் வந்து ஒரு 2000 ஒரு ஷோ போயிருந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு தேவா சார் கூட. ஸோ தட் டைம் ஜஸ்ட் saw her அண்ட் பார்த்தோம். ரொம்ப சமத்தா வீட்டில் வந்து சொல்லிட்டோம். மை பேரண்ட்ஸ் தே செட் ரெண்டு சைட்லையுமே வந்து ஒரு இஷ்யூன்னு இல்லை. லைக் ஏன்னா ஒரே ஒரு இது மட்டும் இல்லைன்னா ஒரே ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால தேர் பேரண்ட்ஸ் வர் லைக் கொஞ்சம் திங்கிங். ஆனால் பட் லேட்டர் தே செட் ஃபைன். பிகாஸ் ஏன்னா என் பேரண்ட்ஸ் எப்படின்னா வந்து நான் டிசைட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு ஒரு தாட் இருந்தால் கூட, பட் மை ஃபாதர் டோல்ட் மீ வெரி கிளியர்லி, see this is your decision, we cannot say no to it or at the same time stop பண்ணி இதனால ஒன்றும் பெருசாக ஒரு இது இருக்க போகல. So whatever you feel that is good for you, go ahead do it, but don't blame us for anything. And I felt that was a very straightforward comment that I took it. And இதே மாதிரி தான் we plan ஒரு 3 years கழிச்சு கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். But we are Sai devotees basically, so we went to Puttaparthi and Swami said பெள்ளி இப்படி செய்யாலி. ரெண்டு பேருமே சிங்கர்ஸ். ஹவு இஸ் இட் இப்போ ஒர்க் வைஸ் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப ரெண்டு பேர் சிங்கர்ஸா சஃபகேட்டிங்கா இருக்கா இல்லைனா யூ ஜஸ்ட் happy with it? No, we just enjoy what we are doing. So see, there is no something such thing called you hate your profession and அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது ஜெனரலா.
இட்ஸ் லைக் யூ என்ஜாய். நம்ம மியூசிக் ப்ரொஃபஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் unless and until you enjoy that you cannot do it. It's not only உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, வெளியில இருந்து வர்க் வருது எல்லாமே சேர்ந்து தான் சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல ஸ்டில் தி சேம்? அவங்க எப்படி தனியா ஐ மீன் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கா? இல்ல ஹர்னி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அப்படின்னா she gets only the best and she'll say எனக்கு இந்த பாட்டு செட் ஆகாது. She is very straightforward on that. But நான் அப்படி இல்ல, I take up everything whatever comes in because of course money part survival ஒன்று இருக்கு. அண்ட் செகண்ட் திங் என்னன்னா I cannot be choosy. ஏன்னா வந்து ஒரு 30-40 years வந்து if I want to live with singing and with recording and everything I cannot choose. So I think she has that question of selecting songs and doing it. But எனக்கு அப்படி இல்லை. I feel எந்த பாட்டு இருந்தாலும் it is made for me அப்படி நான் அப்படி போயிடுவேன் ஆக்சுவலாக. அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பட் சம்டைம்ஸ் சீரியஸாக ஃபீல் பண்ணலாம் வச்சிருக்கு நிறையா. And end of the day, each and every song that you do, you want to enjoy that. So I feel, as a singer and marrying a singer, it's like how to say, it has been ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு. மியூசிக்கலாக we can share it. ஏன்னா சப்போஸ் நான் தப்பாக பாடுறக்கச்சு இல்லை தப்போ ஸ்ருதி ஏதாவது பிரச்சனை இருக்கச்சு, she will tell me இந்த இடத்துல you should have பெட்டராக இருந்திருக்கலாம். அதே மாதிரி பிச்சிங் இஷ்யூஸ் வரச்சு, அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு ஃபீல் ஆஃப் த சாங் சொன்ன மாதிரி இது இப்படி பாட்டுக்கலாம் சஜஷன்ஸ் இருக்கும், ஓப்பனாக இருக்கும். ஏன்னா there is nothing called எனக்கு பிடிக்கல நீ இப்படி அந்த மாதிரி இருக்காது. அண்ட் இட் வில் பி லைக் ஒரு பயங்கர மியூச்சுவலாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட். இட்ஸ் லைக் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சிங்கர் இன்னொரு சிங்கர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. நீங்க வந்து நிறைய ஹிட் சாங்ஸ் எல்லாம் பாடிருக்கீங்க, நிறைய மியூசிக் பாடிருக்கீங்க. ஸோ ஏன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்க பாடினதுல எல்லாமே சேர்த்து ஒரு மெட்லி மாதிரி எங்களுக்காக பேக் டு பேக் பாடி காமிங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்ல கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்டோரும் கட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் குட்ட பறிப்போமே சோளத்தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே, நேற்றும் இன்றும் வேறா இன்று காணும் நானும் நானா உன் பேச்சில் என்னை விட்டு செல்லாதே, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தால் வருகிறேன், என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய கரையில் கரைந்து கிடக்கிறேன், சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி, சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி, கண்ணீர் கரைந்து கண்ணீர் கரைந்து கடல் நீர் மட்டம் கூடுதடி, கல கல காலா கேங்கு பல பல பாயலா சாங்கு, நித்தம் ஒரு கனவில் தூங்கு உள்ளங்கையில் உலகை வாங்கு. திசை மூவில அகநக நக சிரிப்புகள் அழகா வெரி 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 சமத்துகள் அழகா லாம்போகினி லவ்வோமேனி வெள்ளிசனி இரவெல்லாம் இதழ்பனி, நீ பத்தினி தீ பத்தினி உன்மேல் இனி யார் அடித்தேனே தோல் சாய்ந்த நினைப்பு. அது வாழ்க்கையோ சிங்கடா தலையெழுத்த நல்லாவா சிங்கடா, யோசிச்சு பாருங்கடா எல்லோரும் ஒன்னா சேருங்கடா, இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க வளமை இருக்குதடா, நரந்தரதரதோ லாபமடா வசதிய தேடிக்கடா, இனி ஜல்சா பண்ணுங்கடா உஜாலா ஜில்பா காட்டுங்கடா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங், அந்த சாங் கேட்கும் போது இந்த சாங் நான் பாடிந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு சாங் இருக்கா? சொன்னாலும் கேட்பதில்லை அந்த பாட்டு, அது எப்ப பாடினாலும் பாடின உடனே அந்த பாட்டு நம்ம பாடிருப்போம். ஹர்னி பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆக்சுவலா. அதே மாதிரி ஆலங்குயில், பட் அதெல்லாம் ஃபீமேல் சாங், பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒரு பாடணும் ஆசை இருக்கும் அந்த மாதிரி சாங். அவங்களோட நீங்க பாடின பாடல்
நிறைய பாடிருக்கோம். பட் தெலுங்குல நிறைய பாடிருக்கோம். தமிழில் வந்து அவ்வளோவா இல்லை. அட்லீஸ்ட் சம் 3-4 சாங்ஸ். இப்போ ரீசெண்டாக வேங்கையில் பாடியிருக்கோம். வேங்கையில் வந்து யாரோ மனச உழுக்க அந்த பாட்டு ஒரே ஒரு வார்த்தையால ஒரே ஒரு உன் கையில் தந்து சாயுவேன். எல்லா சாங்ஸும் பாடியாச்சு. இப்போ ரீசெண்ட் பயங்கர ட்ரெண்டிங் சாங் வந்துட்டு துப்பாக்கியில நீங்க ஒரு சாங் பாடிருக்கீங்க ஹாரிஸ் சருக்கு. ஸோ அந்த சாங் வந்து நீங்க பாடினீங்கன்னா வந்து we'll all be happy. குட்டி புலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பாட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்டா ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம் நானும் இப்ப மும்பை வாழ பாட போறேன் சாலா சாலா நீ பாட்டி தாத்தா பாதம் தொட்டு ஆசி வாங்கி ஃபிகரை வெட்டு பிரெஞ்சு தாடி சைலா விட்டு போடா போடா இந்த ப்ரோக்ராம் வந்து malayalam.com வந்து குளோபல் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உலகம் ஃபுல்லா இருக்க தமிழர்கள் வந்து நீங்க இன்னைக்கு பேசுறதையும் பாடுறதையும் கேட்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லிசன் டு குட் மியூசிக் பிகாஸ் மியூசிக் இஸ் சம்திங் அது எல்லா நேரத்துலையும் நீங்க செரிஷ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் மியூசிக் மட்டும்தான். ஏன்னா சோகமா இருக்கச்சேவும் பாட்டு கேட்கலாம் அண்ட் ஹாப்பியா இருக்கச்சேயும் பாட்டு கேட்க முடியும். அண்ட் நீங்க எவ்வளவு ஒரு கோவமா இருந்தீங்கன்னா கூட பாட்டு கேட்டா சில நேரத்துல ரொம்ப சாஃப்டா நல்லவங்க ஆயிட முடியும். ஸோ அதனால லிசன் டு குட் மியூசிக் அண்ட் என்ஜாய் த லைஃப்.